Good morning friends, welcome to my channel. இன்னைக்கு என்னோட அடுத்த ஆரி ப்ராஜெக்ட் மிரர் ஒர்க் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன். இதை ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். முதல்ல இடையில பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளார் பேட்டர்னை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஷைனி லுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஷேடு சில்க் த்ரெட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம மிரரை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துலலாம் வந்து நான் வந்து டைமண்ட் ஷேப் மிரர்ஸும் சென்டரில் வந்து சர்க்கிளும் ஸ்டிக் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற மிரர்ஸ்லாம் கூட நான் அங்கங்கே ஸ்டிக் பண்ணிட்டேன். எங்கெங்கே என்னென்ன ஷேப்பில் மிரர்ஸ் வருமோ அதெல்லாம் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் பண்ண மாதிரி நான் ஸ்கொயர் மிரர் எடுத்திருக்கேன். சர்க்கிள், டைமண்ட் ஷேப், சின்ன சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அடுத்தது வந்து இதை நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஃபில் பண்ணுற ஸ்டிச் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக வந்து க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ மாதிரி நான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த போர்ஷன் எல்லாமே, இந்த போர்ஷனும் அதே மாதிரி நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். இடையில வந்து இந்த சர்க்கிள் மிரருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து பீட்ஸ் வச்சு லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டைமண்ட் ஷேப்புக்கு எல்லாமே கார்னரில் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸகன் ஷேப்பில் வர மாதிரி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜர்தோசியில் வச்சு ஸ்டெம் ஸ்டிச் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளில் வந்து க்ராஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே வந்து அந்த கொண்ட அந்த இதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டைமண்ட் ஷேப் போட்டிருக்கு. அதுக்கு பீட்ஸ் வந்து லோட் பண்ணலான்ட்டு இந்த ரெட் கலர் மிரர் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சை தான் வச்சு நான் லோட் பண்ணியிருப்பேன் சுற்றி. இப்போ வந்து பார்டர் கொஞ்சம் ரிச் லுக்காக ஃபுல் பார்டர் வந்து பெரிய பீட்ஸ் வந்து வச்சு லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2mm பீட்ஸ், கோல்டனில் வந்து 2mm பீட்ஸு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு அந்த அவுட்லைன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஃபினிஷ் பண்ண பிறகு அந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன் நான். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மேலே இருக்கிற அந்த டைமண்ட்க்கு எல்லாமே நான் வந்து பால் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பால் செயின்னு, அந்த பால் செயினை வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்டரில். மேலே இந்த ட்ரையாங்கிள், இந்த குந்தன் எல்லாமே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நான் லோட் பண்ணியிருக்கேன். பால் பீட்ஸ், அது பால் செயின், அது இதுக்கு சுற்றி ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு பீட்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இதுக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டிக் பண்ணி பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.